ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இறால் தொக்கு கிழங்கா மீன் வறுவல் எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறேன். இறாலும் மீனும் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் தூவிக்கலாம், ரெண்டுலேயும் போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். இறாலில் வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இப்போது மீனில் மஞ்சத்தூள் போட்டாச்சு, கீறி விட்டுருக்கேன். நான் உள்ள மசாலா போட்டால் இறங்கணுன்ட்டு சோம்புத்தூள், உப்பு, குழம்பு மசாலா தூள், நல்லெண்ணெய், எலுமிச்சப்பழம் ஒரு மூடி. இப்போ இதை போட்டு நல்லா மீனில் பிசைஞ்சு வச்சிடலாம். சோம்புத்தூள் தூவியாச்சு. சாம்பார் பொடி ஓரமாக போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லெமனை அதில் பிழிஞ்சு விட்டுருங்க. அப்புறம் நல்லெண்ணையும் சேர்த்து சைடில் பிசைஞ்சு அதுக்கப்புறம் மீன் மேலே தடவிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். உள்ள மசாலாலாம் இறங்கியிருக்கும். ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இறாலுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். பூண்டு நிறைய எடுத்துருக்கேன். தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு மசாலா தூள், நான்வெஜ் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் மிளகுத்தூள் பொடிச்சு வச்சுருக்கேன். லெமனும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பச்சை மிளகாவை போட்டுடலாம், பூண்டு போட்டுடலாம். பொரிக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை இதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி, ஒரு 3 தக்காளி வீதம் நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு மசாலா தூள், நான்வெஜ் பொடி, அதுக்கப்புறம் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். லெமனை பிழிஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போது இறாலை அதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள்லாம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இறாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதுலேயே தண்ணி வரும். சைடில் நம்ம இப்போ ரசத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். புளி, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், தோரம் பருப்பு நான் சேர்த்துருப்பேன். ஆல்ரெடி ரசம் நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன் நான். ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இறால் தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போது பெப்பரை மேலே தூவி விட்டுருங்க. கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் விட்டு இறாலை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பூண்டு, மிளகு, இறால் தொக்கு ரெடி. இப்போது பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீனை வறுத்து எடுத்துடலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது, அதனால தான். நல்லா மேலே சைடில் இருக்க எண்ணெயெல்லாம் எடுத்து ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கிழங்கா மீனில் பார்த்திங்கன்னா பெருசாக முள் இருக்காது, நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது மீன் வறுவல், இறால் தொக்கு ரெடி. காரசாரமாக ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம்.